போதை ஒழிப்பு அது பற்றிய விழிப்புணர்வு, அந்த போதை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வுல மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே கலந்துகிட்டார். இந்த போதை ஒழிப்பு அப்படின்னு பேசுகிற பொழுது அதுக்காக ஒரு ஓட்டம், அந்த ஓட்டத்தில் அவரே கலந்துக்கிட்டு ஓடினாரு. வரவேற்கிறோம். இந்த போதைப் பொருள் அதனுடைய பழக்கத்தின் பிடியிலே இருந்து தமிழக இளைஞர்களை விடுவிக்க வேண்டும். போதைன்னா வெறும் கஞ்சா போதை மட்டுமல்ல, சாராய போதையும் போதை தான். டாஸ்மாக்ல சாராய விற்பனை மூலமாக குடி நோய்க்கு ஏராளமான மக்கள், இந்தியாவிலேயே மிக அதிகமான அளவிலே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இளம் விதவைகள் தோன்றி இருக்கிறார்கள். அப்போ போதையை ஒழிக்கணும்னா டாஸ்மாக் கடையை மூடணும். அப்படியே இருந்தாலும் கூட நம்முடைய மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்காத வகையில் டாஸ்மாக் கடையை அனுமதிப்பவர்கள் இந்த திராவிட இயக்கங்களோட கொள்கை பாருங்க, கள்ளுக்கடைக்கு மட்டும் தடை விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கள்ளுக்கடை என்பது அது விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு கொள்கை குழப்பம் இந்த மதுவிலக்கு விஷயத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஜோசப் விஜய் அவர்களுக்கு எந்த கொள்கை குழப்பமும் தேவையில்லை. டாஸ்மாக் கடைகள் மூலமாக சாராய ஆலை அதிபர்கள் தான் அதிகமான அளவுல பலனடைகிறாங்க. இந்த சாராய ஆலையை நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாரு? திமுக மற்றும் அதிமுக சார்ந்தவர்கள். ஒரு 9 சாராய ஆலையிலிருந்து தான் எல்லாரும் மது வாங்குறாங்க. தாவேக்காரன் எங்கேயும் சாராய ஆலையை நடத்தல, புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவும் இந்த போதை பழக்கத்தினால நிறைய பாதிக்கப்பட்டு பிரச்சனை எல்லாம் ஆயிருக்குது. அதிலிருந்து வர்ற வருமானம் அரசுக்கு வருவாய் அப்படிங்கிற ஒரு வகையில பார்த்தாலும், இன்னொரு வகையில பார்த்தா முழுக்க முழுக்க தனியார் ஆலைகளுக்கு தான், குறிப்பா அதிமுக திமுகவினர் தான் இந்த சாராய ஆலை மூலமாக மிகப்பெரிய அளவிலே பலனடைகிறார்கள். தாவேக்கா எந்த பலனும் அடைவதில்லை. எனவே ஜோசப் விஜய் அவர்கள் பல அதிரடி முடிவுகளை இருக்கிறார். அது மாதிரி இந்த டாஸ்மாக் கடையை மூடுனாலே, ஏன்னா கொரோனா காலத்துல டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. அப்போ மக்கள் குடிக்காம இருந்தான். 40 நாட்கள் கொரோனா காலத்துல மக்கள் மது குடிக்காமல் இருக்க முடியும். அதாவது சாராய கடையை மூடிட்டா குடி நோய் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க, வேற பிரச்சனையெல்லாம் வரும் நல்லா சொன்னாங்க. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வரல, எல்லாம் நல்லா இருந்தாங்க. 40 நாள் குடும்பத்தோட நல்லா இருந்தாங்க. குடிப்பழக்கம் இல்லாமல் மக்களால் இருக்க முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டினாங்க மக்கள். ஆனா இந்த அரசியல்வாதினால, இந்த அரசாங்கத்தினால சாராயம் வித்து வர வருமானத்துல தான் கவர்மெண்ட் நடத்த முடியுங்கிற ஒரு மூட நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த மூட நம்பிக்கையை பீகார்ல நிதிஷ்குமார் ஒழிச்சாரு. சாராயம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு மதுவிலக்கு கொள்கை அமுல்படுத்தப்பட்டு பீகார் அன்னைக்கு முன்னேறிட்டு இருக்குது. அது மாதிரி தமிழ்நாடு முன்னேறணும்னா, போதை பழக்க வழக்கம் ஒழியணும்னா, இந்த ஓட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதையெல்லாம் தாண்டி டாஸ்மாக் கடையை மூடுவோம் அப்படின்னு ஜோசப் விஜய் ஒரு உத்தரவு போட்டாருன்னா போதும். இது ஜோசப் விஜயனால செய்ய முடியும். அதனால அரசாங்கமே இந்த கடைகளுடைய எண்ணிக்கையை 700 குறைக்கிறது அல்ல முக்கியம். இந்த டாஸ்மாக் கடையை மூடுகின்ற உத்தரவு அதை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும். இந்த வேண்டுகோளை திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். அதுக்கு அடுத்தது லஞ்ச ஊழல் ஒழிப்பு, அதுக்கு எதிரான நடவடிக்கையை திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெகு சிறப்பாக, அவருடைய மந்திரி சபையில இடம்பெற்ற மந்திரிகள் இவங்கெல்லாம் ஆங்காங்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதெல்லாம் வரவேற்கத்தக்க நடவடிக்கைகள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு கண்ணோட்டத்துல அதிமுக திமுக தான் டாஸ்மாக் கடை வச்சு நடக்காதுன்னு சொல்றீங்க, தாவேகா சிறப்பு ஆட்சி பண்றான்னு சொல்றீங்க. திமுகவிலையும் அதிமுகவிலையும் இருக்கவங்க தானே தாவேகாவுக்கு போயிட்டு இருக்காங்க சார். அது அரசியல், அது எந்த கட்சி ஆளுங்கட்சி இருக்குதோ அங்க போயிட்டா அந்த பணத்தை எல்லாம் காப்பாத்திக்கலாம்னு போறாங்க. பெரிய ஜோசப் விஜயோட கொள்கை பிடிச்சவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, அதை ஜோசப் விஜயே நம்ப மாட்டாரு. அவர் முடிவு கொண்டு வரணும், அந்த வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் அம்மா மேல சத்தியம் பண்ணாரு. ஆனா எம்ஜிஆர்னால அந்த மதுவிலக்கு கொள்கையை, அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவங்களும் நாங்க வந்தா சாராய கடையை மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனா யாருமே அதை நிறைவேற்றல. இவரு அவங்களையெல்லாம் தோக்கடிச்சு தான் வந்திருக்கிறார். திராவிட மாடலுக்கு மாற்றா இவர் வந்திருக்கிறார் இல்லைங்களா? ஜோசப் விஜய் மாடல். ஜோசப் விஜய் மாடல்ல ஏன் சாராயம் நடத்தணும்? அதனால என்ன ஜோசப் விஜய் கட்சிக்கு என்ன பயன், அல்லது அவருடைய ஆட்சிக்கு என்ன பயன்? அவர் இந்த சாராய கடையை மூடுகின்ற முடிவை எடுத்தா போதும், நிச்சயமாக அவருக்கும் நல்ல பேர் கிடைக்கும், இந்த ஆட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்முடைய இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள், அவர் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். அது பத்திரப்பதிவு துறையாக இருக்கலாம். ஏற்கனவே லஞ்ச ஊழல் வாங்கி இப்ப பாருங்க, அந்த லஞ்ச ஊழல் நடவடிக்கை எடுப்பாருன்னு நான் பார்த்தேன். அதுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா அவர் அவரை குறித்து அவதூறாக பேசிய அனிதா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேல அவர் ஒருமையில பேசினாருங்கிறார். அவர் பேசுனது தப்பு தான்.
ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்க, அவர் போய் உடனே ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி ஜென்சி திமுகவினுடைய அந்த அணியை சார்ந்தவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, அவங்க உடனே போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. லஞ்ச ஊழலுக்கு எதிராக அது செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், இப்ப ஏவா வேலுவாக இருக்கலாம். ஏவா வேலு அவர்கள் வந்து இப்போ சிங்கப்பூர்ல போய் அட்மிட் ஆயிட்டார், நெஞ்சு வலிக்குதுன்னு. என்னப்பா எனக்கு பாருங்க, இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களே வெளிநாடு போறார். இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் திமுகவினர் மீது மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு பொதுமக்களுடைய அனைத்து தரப்பினருடைய வரவேற்பும் நிச்சயமாக இருக்கிறது. மாண்பமை ஆளுநர் அவர்கள் மீது, மேதகு ஆளுநர் மீது கடுமையான விமர்சனங்களை நிர்மல்குமார் வைக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், ஆளுநர் வந்து அங்க மதுரைக்கு போன போது அங்க இருக்கிற வைகை நதியை பார்த்து இந்த வைகை நதி தூய்மையாக இருக்க வேண்டும் சொன்னார். பொதுமக்கள் நேரடியாக, ஏன்னா கடந்த காலத்துல ஆளுநராக இருந்த திரு ஆர்.என். ரவி அவர்கள் ராஜ்பவன் என்று இருந்ததை லோக் பவன், மக்கள் பவன் என்று மாற்றி இருக்கிறார். எல்லா மக்களும் கோரிக்கை மனுக்களை கொடுக்கிற போது, முதலமைச்சருக்கு கொடுக்கும் போது, மக்கள் குறை இருக்கும் நாள்ல ஆளுநருக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க. ஆளுநருக்கு கொண்டு போய் மனு கொடுக்கிற வழக்கம் காலங்காலமா இருக்குது. ஆகவே பொதுமக்கள் என்னை சந்தித்து நேரடியாக மனு கொடுத்தால் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு முதலமைச்சரோடு இணைந்து பணியாற்றுவேன். மதுரை வைகை நதியை தூய்மைப்படுத்துவதற்கு லோக் பவனை நேரடியாக நடவடிக்கை எடுக்கும்னு பேசியிருக்காரு. இதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே கம்யூனிஸ்டுகள் தூண்டுதலின் பேரிலே இந்த அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஆளுநரோடு மோதல் போக்கை உருவாக்கி, இதுக்கு முன்னாடி திமுக அந்த மோதல் போக்கை கடைபிடித்தது. மத்திய அரசாங்கத்தோடு மோதல், ஆளுநரோடு மோதல், அந்த மோதல் போக்கை கடைபிடித்தது. ஆனா ஆளுநரும் மத்திய அரசும் தமிழக அரசோடு இணைந்து செயல்படுவதுதான் தமிழக மக்களுக்கும் நல்லது, ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நல்லது. அந்த நடவடிக்கை அவங்க சிறப்பா செஞ்சாங்க. சட்டசபையில ஆளுநர் உரைய அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதுல எந்த விதமான திருத்தமும் இல்லாம ஆளுநர் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தார். மந்திரிகளை பதவி பிரமாணம் செய்கின்ற அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மிக முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்தார். ஆனால் ஆளுநருடைய அந்த ஜனநாயக ரீதியான, அரசியல் சாசன ரீதியான அந்த செயல்பாட்டை மிக கொச்சையாக தரம் தாழ்ந்து மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம் செய்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. நம்முடைய இப்ப வந்து எல்லாரும் வந்து தாவேக்கால நிறைய பேர், ஏடிஎம்கே இருக்கக்கூடிய பிரமுகர்கள், திமுக இருக்கக்கூடிய பிரமுகர்கள், இவங்க எல்லாம் நிறைய பேர் போய் இணையறாங்க. இந்த மாதிரியான ஒரு கட்சி மாறும் கலாச்சாரம், எந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த ஊக்குவிக்க கூடாது. ஜோசப் விஜய் அவர்கள் ஊக்குவிக்க கூடாது. அவருக்கு இப்ப மெஜாரிட்டி இல்லைங்கிற காரணத்தினால, அவருக்கு 108 இடம் தானே, 107, இன்னும் அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் தேவைங்கிறதுனால இன்னும் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுகல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், காங்கிரஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், அதிமுகல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணுனா நாங்களே அங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவோம். வைகோ வந்து அப்பட்டமா அவர் சொல்றாரு. நான் போய் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து பேசிய பொழுது முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் உங்கள் எம்எல்ஏக்களை நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அப்படி ராஜினாமா செய்தால் நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன். இது வந்து அப்பட்டமான ஜனநாயகத்துக்கு எதிரான, மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு அரசியல். தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 6 மாசம் கூட ஆகல, அவங்க எல்லாம் உடனே ரிசைன் பண்ணாங்கன்னா அந்த வாக்காளர்கள் முகத்துல கரிபூசுற மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான அரசியல் ஆரோக்கியமான அரசியல் அல்ல. திரு ஜோசப் விஜய் அவர்கள் இத்தகைய அரசியலை, இத்தகைய சந்தர்ப்பவாதிகளை, சந்தர்ப்பவாதிகள் யாரு? விடுதலை சிறுத்தைகள் சந்தர்ப்பவாதிகள், ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி கடுமையா ஜோசப் விஜய விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு அதே ஆள் மந்திரியா இருக்கிறார். தியேட்டருக்கு அனுப்புங்க, எங்களை வந்து சட்டசபைக்கு அனுப்புங்கன்னு திருமாவளவன் பேசினாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து அங்க போய் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் கபட வேடதாரிகள், சந்தர்ப்பவாதிகள், தமிழக மக்கள் நலனுக்கு எதிரானவர்கள் ஜோசப் விஜய் குறித்து கடுமையான விமர்சனங்களை வைத்துவிட்டு இப்பொழுது கம்யூனிஸ்டுகள் அந்த ஜோசப் விஜய் கூட்டணியில இறஞ்சி இப்ப எல்லாம் சேர்ந்து, வைகோ எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி. இந்த குரூப் இவங்க தான் போய் எல்லாம் பண்ணாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து இப்ப விஜய் கிட்ட வர்றாங்க. விஜய் கிட்ட என்ன, இப்ப இவங்க எல்லாம் நரேந்திர மோடி பார்த்து கேள்வி வைப்பாங்க. அவர் வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு, பிஜேபி ஊழல் மந்திரிகள் வந்தா அவங்க உத்தமர்கள் ஆயிடுவாங்க, இவங்க கூட்டணியில சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அது அங்க இருக்கிற அந்த மாநிலங்கள்ல அந்த அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்ளப்பட்டது. ஆனா இங்க அப்படி இல்லை. அவங்கள சேர்த்து மந்திரி சபையிலேயே வச்சுக்கிட்டு